ஒரு ஜாதகத்துல முக்கியமா 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன 3 விஷயம் அப்டின்னா, உங்க ஜாதகத்துல லக்னம் சந்தியில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து ராசி அது சந்தியில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 3வதா உங்க ஜாதகத்துல கர்ணநாதன் யாருன்னு பார்த்துக்கங்க. அப்ப லக்ன சந்தி, ராசி சந்தி, கர்ணநாதன் இந்த 3 கேட்டகரிய நீங்க குறிப்பா பார்த்துக்கங்க. ஏன் அப்டின்னா, லக்னம் சந்தியில விழுந்தா ஜாதகருடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடையா தான் இருக்கும். ராசி சந்தியில விழுந்தா, அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது, மனம் நினைக்கிறத செயல்படுத்த முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அப்போ லக்ன சந்தி, ராசி சந்தி 2மே வரவேற்கத்தக்கதல்ல. அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. 3வது கர்ணநாதன் யாருன்னு பாருங்கன்னு சொன்னேன். உங்க கர்ணநாதன் யாருவோ, அந்த கிரகத்த கெட்டியா புடிச்சுங்க. கர்ணநாதனே உங்களுக்கு கதி. அவர் எந்த வகையில உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க நன்மைகளையே தருவார்.